சிச்சுவேஷன் லைக் திஸ், இப்போ ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்தா மாதிரி இருக்கும்போது தான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் யாரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு தெரியுது. இப்போ நீங்க ஸ்ரீ மகாபாரதத்தில் பார்த்தேன்னாலும் அந்த அஸ்வத்தாமா துரோணபுத்திரன் பெரிய பலசாலி, ராத்திரியில போய் 5 பேரை கொன்னுடுறான். அந்த சம்பந்தமே இல்லாத குழந்தைகளை போய் தூங்கி கொண்டிருக்கும் போது திரௌபதியோட பஞ்சபுத்திரால கொன்னுடுறான். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். இதே தான் இந்த பஹல்காம்ல வந்து டெரரிஸ்ட் பண்ணான். See, you are not fighting a military person. இப்போ கையில ஒரு AK-47 இருக்கு, அது இருக்குன்னா you are fighting the right person. நீ ஏதோ வச்சிருக்க, அவர் ஏதோ வச்சிருக்காரு, சண்டை போட்டுக்கோங்க. ஒரு கப்பல் ஹனிமூனுக்கு போயிருக்கா, அவளை பண்றது. அப்புறம் இந்த ஹிரண்யகசிபு அந்த காலத்துல வந்து பிரகலாதன் என்ன படுத்துவானா, நீ வந்து ஹிரண்யாய நமஹான்னு சொன்னாதான் நான் உன்னை பாதுகாப்பேன். கிட்டத்தட்ட அதே மத ரீதியில தானே அவர் என்ன பண்ணா, இங்க வந்தவா, நீ வந்து இஸ்லாத்து மதத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை ஓத வேண்டும், அதுல இருக்கக்கூடிய வரியை கல்மாவை நீ படிக்கணும், படிச்சாதான் நான் உன்னை விடுவேன், தெரியல முடியல பண்ண மாட்டேன்னு சொன்னா கொன்னுடுவேன். இப்போ ஹிரண்யகசிபுடைய அம்சம் அங்க தெரியுது.